YAGEL MINISTRIES presents ஜீவனை பேசு. Speak life. Hallelujah. Praise the Lord. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்தோஷத்துடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான, நிறைவான, விசுவாசம் நிறைந்த நாளாக இருக்கும் என்று உங்களுக்காக ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம தொடர்ந்து செல்லலாம். வாங்க ஜெபித்து ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்கள் வாழ்க்கையில் நீர் போதுமானவராய் இருந்திருக்கிறீர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவராய் இருந்திருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிற அந்த அன்புக்காக நன்றி. இந்த அன்பின் விளைவாக அப்பா உம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி 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 தகப்பனே. அப்பா, அந்த அன்பின் வெளிப்பாட்டாக இருக்கிற இந்த ஒரு நல்ல ஒரு சிலுவையின் அரங்கேற்றத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் முழுமையாய் விசுவாசிக்கும்படியாய் நீர் சிலுவையில் எங்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறீர் என்பதை இந்த நாளில் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ டாடி. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களையும் எங்கள் எண்ணங்களையும் எங்கள் யோசனைகளையும் நாங்கள் விரிவாய் திறக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் இவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியா எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ இதற்கு பின்னாடி இருக்கிற ஜீவன் இவங்க வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடுத்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஜீவனை பேசி கொண்டிருக்கிறீர்களா? ஜீவனை மட்டுமே பேசுகிறீங்களா? ஜீவனை பேசுவது ரொம்ப கஷ்டமான டாஸ்காக இருக்கா? இல்லை கூட சேர்ந்து நிறைய மீதிய நெகட்டிவான காரியங்களை சேர்த்து பேசிட்டு அப்புறமா ஜீவனை தான் பேசுகிறோங்க அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜீவனை பேசுங்க, ஜீவனை மட்டுமே பேசணும், சரிங்களா? ஏன்னா அப்படி பேசி தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டே ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஆசீர்வச்சிட்டு சொன்ன சும்மானா தான் ஆசீர்வச்சிட்டேன்னு என்றைக்குமே சொன்னதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. அதனால் அப்படிப்பட்ட தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஜீவனை பேசணும், ஜீவனை மட்டுமே பேசணும். பாருங்கள், கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்ததுன்னா எல்லாமே முடிந்தது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன முடிந்தது, எப்படி முடிந்தது எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக செய்து முடித்த இந்த தியாகத்தின் அரங்கேற்றம் வெறும் இயேசு மட்டும் செய்யல, கூடவே அங்கே பரிசுத்த ஆவியானவரும் பிதாவானவரும் 3 பேரும் இணைந்து அரங்கேற்றி நடந்து முடிச்சிருக்கிற ஒரு வெற்றியின் சின்னமாக இன்றைக்கு சிலுவை நமக்கு இருக்கிறது. பாருங்க. ஆமாங்க, சிலுவை ஒரு புனித சின்னம்னு தெரியும், ஒரு தியாகம். சிலுவையினாலே நமக்கு பாடுகள் நினச்சிருப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். ஆமேன். எஸ். ஏன் இதை வெற்றியின் சின்னம்னு சொல்கிறோன்னா, அந்த இடத்துல இயேசு நமக்காக சந்திக்க வேண்டியதை அவர் சந்தித்து, அவர் நமக்கு கிடைக்க வேண்டியதை அந்த ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு விளைவாக இருக்கிற அந்த வெற்றியை நமக்கு மகுடமாக, நமக்கு கிரீடமாக, நமக்கு முடிசூட்டி இருக்கிறார் பாருங்க. ஸோ இந்த ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச், சிலுவையில் நடந்த ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஒரு இடத்துக்கு போகிறோம், பழசெல்லாம் கொடுத்துட்டு என்ன வாங்குகிறோம்? புதுசு வாங்கிட்டு வரோம். அது நகையாக இருக்கட்டும், பழைய பாத்திரமாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற எதுவாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் மேளான்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? நீங்கள் வெளியே மால்லலாம் போனால் நீங்கள் பார்ப்பீங்க எக்ஸ்சேஞ்ச் மேளா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சிலுவையில் நடந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் மேளாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னோட வந்து வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இந்த வார்த்தையை பாருங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது.
நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுற ஆக்கினை. ஆக்கினைனா என்ன? பனிஷ்மெண்ட்டு. சமாதானத்தை எப்படி உண்டு பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பிதாவோடு ஒரு தூரமான ஒரு இடத்துல இருந்திருக்கோம். இயேசு கிறிஸ்து முதல்ல எதுக்கு வந்தார்னு கேட்டிங்கன்னா, பிதாவை நமக்கு ஒரு நல்ல தகப்பனை அறிமுகப்படுத்த வந்தார். இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம என்றைக்கும் மறந்தே போகக்கூடாது. பாருங்கள், யோவான் ஸ்நானகன் எதுக்கு வந்தார்னு பார்த்தீங்கன்னா, பிதாவில் திருக்குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ அறிமுகப்படுத்த வந்தார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தகப்பனை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வந்தார். ஏன்னா யோவான் 17:3 என்ன சொல்லுது? மெய்யான தேவனாகிய அவரையும் அவரை அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவதே நித்திய ஜீவன் வருது. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று நமக்கு இயேசு கிறிஸ்து யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, பிதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த பிதா நம்ம நினச்சிருப்போம் நம்மளுடைய பாவங்களில், சாபங்களில், நம்ம மேலே இருக்கிற எல்லா விதமான ஆக்கினையினால், இதனால் பிதா எப்போவுமே என் மேலே கோபமாக இருக்கிறாரு அப்படின்றதுக்காக வேண்டி இயேசு கிறிஸ்து இப்போ என்ன பண்ணுறாராம், நம்மளை எப்படியாவது பிதாட்ட போய் சேர்க்கணும், இல்லைன்னா பிதா என்னை அடிச்சிருவார் பாருங்கள், அவர் என் மேலே ரொம்ப கோவப்படுற ஒரு கோவக்கார கடவுளாக இருக்கிறாருன்னு நம்ம இது வரைக்கும் அப்படி நினச்சிருக்கலாம். ஆனால் அது முற்றிலுமான ஒரு தவறான ஒரு காரியம். பிதா எப்பொழுதும் நம்ம மேலே கோபமாக இருந்ததே இல்லை. நாம தான் என்ன பண்ணிட்டோம்? தூரமாயிட்டோம், வழி விலகி போயிருந்தோம், அவர் அறியாதவங்களா இருந்தோம். ஏதோ என் மேலே கோபமாக இருக்காருன்னு நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் மேலே மனதுருகுகிற நல்ல தகப்பன், நான் எப்போ திரும்பி அவர்கிட்ட ஓடி வருவேன்னு அவர் எனக்காக காத்துட்ருக்கிறார் பாருங்க. லூக்கா 15வது அதிகாரத்தில் தொலைந்து போன 3 காரியங்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஒன்று, தொலைந்து போன ஒரு ஆட்டுக்குட்டி, அடுத்து தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசு, அப்புறமா ஒரு இளைய குமாரனை பற்றி அந்த அதிகாரத்தில் 3 காரியங்களை பற்றி போட்டிருக்கு. தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக இந்த ஷெப்பர்ட் என்ன பண்ணுறாராம், மீதி இருக்கிற 99 ஆட்டையும் வனாந்தரத்தில் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக முழுசாக போய் தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சி, அப்புறமா அதை முள்ளிலேருந்து அதெல்லாத்தையும் காப்பாற்றி தோளில் போட்டு திரும்பி எங்கே வனாந்தரத்துக்கு போகல, திரும்பி வீட்டுக்கு போயிட்டாராம். அப்படி போட்டிருக்கு பாருங்க. அடுத்து தொலைந்து போன அந்த ஒரு வெள்ளி காசு நிமித்தம் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்களாம், விளக்க கொளுத்தி ராவெல்லாம் தேடுறாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, எனக்கு கிடச்சிருச்சு, என்னோடய வெள்ளி காசு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, எனக்கு பார்த்தீங்களா கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த 3வது இடத்துல அந்த இளைய குமாரன், அவர் ப்ராடிகல் சன்னு சொல்கிறாங்க, தொலைந்து போன கெட்ட குமாரன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இளைய குமாரன், மூத்த குமாரன் தான் வேதத்தில் போட்டிருக்கு. எந்த இடத்துலையுமே அவர் கெட்ட குமாரன்னு கூட அப்படி கூட ஃபாதர் டிஸ்கிரைப் பண்ணவே இல்லை. ஏன்னா அவரோட இறுதியும் அந்த மாதிரி பாருங்கள். அவர் எப்போ அந்த மகன் காணாமல் போயிட்டான், தொலைஞ்சு போயிட்டான், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு போயிட்டான், அவனா எப்போ திரும்பி வருவார்னு அந்த பிதாவோடைய இருதயம் அன்போடு காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஒரு இடத்துல ஆட்டுக்குட்டியை தேட போகிறாங்க, இன்னொரு இடத்துல காசை தேட போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல குமாரனை தேட போல. ஏன்? அதுதான் வித்தியாசம். தொலைந்து போன ஒரு காசுக்கும் ஒரு விலங்குக்கும் கொடுக்குற அதே ப்ரையாரிட்டி மனுஷனுக்கு அப்பா கொடுக்கல. சுயமாக தான் பிள்ளை தான் சொந்த இஷ்டத்தோடு திரும்பி வரணும் அப்படின்னு எவ்வளோ நாள் ஆனாலும் காத்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல தகப்பனை இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண இடம் தான் அந்த சிலுவை. அப்படி தான் நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்புகளை அவர் என்ன பண்ணாராம், இந்த வசனம் பாருங்கள், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும். சரி, நீ என்ன சிலுவையில் எவ்வளோ வேணால் அடி, இயேசு சொல்கிறாரு, நீ அடிச்சுட்டு அதற்கு பின்னாடி இருக்கிற அப்பாவோடைய அன்பை நீ புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி அங்கே நமக்கு கிடைக்க வேண்டிய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் பாருங்க. வாங்க அடுத்து என்னோட வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஸோ நாம் இந்த இடத்துல பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, சிலுவையில் என்ன நடந்திருக்குன்னா, பாவத்துக்கு மரித்தவர்களாய் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய். அப்போது அதே இடத்துல நம்மளுடைய இயேசு நம்மளுடைய பாவங்களுக்காக அதை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த நீதினால் நாம் பிழைக்கும்படி என்ன செய்திருக்கிறாராம், அவர் தாமே
தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானீர்கள். ஸோ இது வந்து முடிச்சிட்டோம், இனிமேல் குணமாக போக வேண்டிய விஷயம்னு ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுடைய சமாதானத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த இடத்துல நம்மளுடைய சுகத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த சுகத்தை நாம் சிலுவையிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இனி நாம் பலவீனப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த பாவமோ மரணமோ எந்த பலவீனமோ எந்த நோயோ நம்மளை தொடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் மேலாவை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகி விட்டோம். தழும்பு அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு பச்சை புண்ணு இருக்குன்னா அது பேர் புண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போவே ரத்தம் வந்து இன்னும் வடுவெல்லாம் ஆறாமல் காயம்லாம் அப்படியே இருக்கிறது. ஆனால் அவருடைய தழும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இடத்துல அடிபட்டு அது முழுசாக நல்லா காஞ்சு அந்த காஞ்சதோடைய வடு அப்படியே இருக்கும். அந்த தழும்பு இன்றைக்கும் இயேசுவோடைய கரங்களில் நமக்காக இருக்கிறது. அந்த தழும்புகளால் நாம் இப்போ எப்படி ஆயிட்டோமா? சுகம் ஆகிவிட்டோம். ஸோ இட் இஸ் ஃபினிஷ்ட் ஆன் த கிராஸ். நமக்கு வர வேண்டிய காரியங்களை அவர் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து கல்வாரி சிலுவையில் அவருடைய தழும்புகளால் முற்றிலும் நாம் சுகப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஸோ எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு பலவீனமோ வந்ததுன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா அதை பார்த்து ஜீவனை பேச வேண்டும். ஒரு வீட்டில் இருக்கோம், திடீர்னு ஒரு நாய்க்குட்டியோ ஏதோ ஒரு பன்றியோ ஏதோ ஒன்று பாம்பு வருது, என்ன பண்ணோம்? அடித்து விரட்டி துரத்துவோம் இல்லைங்களா? அதை நம்மளோட வீட்டில் அனுமதிக்க மாட்டோம், அதை என்டர்டெயின் பண்ண மாட்டோம். அதோட வந்து தான் சேர்ந்து தான் வாழணும், என் வாழ்நாளெல்லாம் இது என் கூட தான் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா அது இந்த வீட்டுக்கு சொந்தம் கிடையாது. இந்த சரீரமாக இருக்கிற வீடு தேவன் வாழுகிற ஆலயமாக இருக்குது. இதை அவர் ஆல்ரெடி மீட்டு கொண்டார். அவருடைய ரத்தத்தை அவருடைய கிரயத்தை செலுத்தி நம்மளை ஆல்ரெடி அவர் மீட்டு கொண்டுட்டார். ஸோ இந்த சரீரத்தில் தேவன் வாழுகிற இந்த ஆலயத்தில் எந்த பலவீனம் இருக்கவே கூடாது, முடியாது, வாய்ப்பே இல்லை. இப்போது ஒரு இபிகோ செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது இந்தியன் பீனல் கோடில் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களின் படி பார்த்தீங்கன்னா இந்த தப்பு பண்ணவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும், இந்த காரியம் செய்தவங்களுக்கு இந்த படியான இத்தனை வருஷங்கள் உள்ளே இருக்கணும், இவங்க வந்து 420 இவங்க கிரைமா, இது வந்து கிரிமினல் ஏதோ அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொரு சட்டத்திட்டங்களாக இருக்கிறது. இந்த பீனல் கோடின் படி இந்த வசன வார்த்தையின்படி நம்ம ஜீவனை பேசி ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம வாழ்க்கையில் கிளைம் பண்ணும் போது அது அப்படியே நம்ம வாழ்க்கையில் பலிக்குகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு நமக்காக சுமந்து தீர்த்து கொண்டார். அப்படின்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இருக்குது, திடன் கொள்ளுங்கள், உபத்திரம் இருக்குன்னு உபத்திரத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் பயப்படலாம், அதை பற்றி யோசிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகலாம். எனக்கு அருமையான விசுவாசிகளே, எனக்கு அருமையான தேவஜனமே, நான் சொல்கிறத கேளுங்க. உங்களோட சொந்த சகோதரியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களோட ஹார்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இயேசு நம்மளுக்காக ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரே தரம் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார் தான். அவர் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி என்ன செய்கிறாராம்? அவர் தாமே தமது சரீரத்திலே அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். அப்போது அடுத்து என்ன சொல்கிறான்? அவருடைய தழும்புகளால் குணமாக இருக்கிறோம். ஸோ இது நம்ம முற்றிலும் வரை இதை நம்ம விசுவாசிக்கணும். எதனா ஒரு தலைவலி வந்ததுன்னா கூட பாருங்களேன், இயேசு நாமத்தினால இது என் சரீரத்தில் இருக்க முடியாது, கெட் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு நம்ம விரட்டி விட்டுறணும். சில நேரத்தில் நம்ம தலைவலிக்கெலாம் ரொம்ப விசுவாசத்தை பயன்படுத்திடுவோம். ஆனால் இந்த உலகமோ இந்த டாக்டர்ஸோ இல்லை வாட்டெவர் இந்த பெரிய பெரிய வியாதின்னு சொல்கிற அந்த பெரிய வியாதிகள்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிற எதுவானா இருந்துட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளாக கூட இருக்கட்டும், பெரிய இந்த வியாதின்றாங்க, டியூமர்ன்றாங்க, கேன்சர்ன்றாங்க, அப்படி எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான், தேவையானது விசுவாசம்தான். எல்லாத்துக்கும் ஒரே விசுவாசம்தான். இது என் சரீரத்தில் இருக்க வாய்ப்பில்லை, இயேசு சிலுவையில் செய்து முடிச்சிட்டாரு, இந்த சரீரம் தேவன் வாழும் ஆலயமாக இருக்குது, அப்பாவோடைய வித்துனாலே நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அழியாதது, வாடாதது, மாசற்றது, அழியாதது, வாடாதது, மாசற்றதான அந்த வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, ரீஜெனரேட்டட், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, இந்த பழைய ஆதாம் சுபாவத்தில் இருக்கிற பிறந்து வளர்ந்த இதெல்லாம் சிலுவையில் என்ன பண்ணுறச்சு? மரித்து போனது. அவர் என்னை சிலுவையில்
பெற்றிருக்கிறாரு. இனி நான் அந்த புதிய ஜீவனை உடையவளாய் நான் இந்த சரீரத்தில் வாழ்கிறேன். இந்த சரீரத்தில் பலவீனம் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை விசுவாசத்தில் நீங்கள் வளர்வீர்களாக இன்று நான் உங்களுக்காக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபித்து சொல்லுகிறோம். பாருங்கள், அடுத்த வசனத்துக்குள்ளே போகலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள்ள தேவனுடைய நீதியாகும்படி பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி ஆனாராம்? பாவமானாராம். ஸோ நம்மளுடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய தரித்திரம், நம்முடைய நிர்வாணம், நம்மளுடைய அவமானங்கள், நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். இதை நம்ம முழுமையாக நம்ப வேண்டும். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க பாவத்துக்கு மரித்தாருந்தீங்க, அப்போ நான் என் இஷ்டத்துக்கு பாவம் பண்ணிகிட்டே இருக்கலாமா? அது எப்படிங்க முடியும்? எனக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறார் இயேசு. தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக சிந்தி அந்த உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே நம்மளை திரும்பவும் அவர் பக்கமாய் திருப்பி கொண்டிருக்கிறார். அந்த அன்பில் இருக்கும் பொழுது நம்மளுடைய கண்களானாலும் சரி, நம்மளுடைய சிந்தையானாலும் சரி, வேறு எந்த பக்கம் பார்க்க முடியும் பாருங்கள். அவருடைய விலையேற பெற்ற அன்புக்கும் அந்த புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தின் வழியாய் நம்ம ஆண்டவர் கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேரும் அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துட்டார் கல்வாரி சிலுவையின் மூலியமாக. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கும் போது அந்த போல்ட்னஸ் வித் ஃபெய்த் ஆண்டு முடிச்சிட்டாருங்க. அதெல்லாம் முடியாது, இந்த பார்த்து கெட் அப் அண்ட் வாக் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னால் வீல் சேரில் இருக்கிறவங்களும் எழுந்து நடந்து தான் தீரணும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துச்சு பாருங்கள். வீடுகள் தோறும் அப்பம் பிட்டாங்களாம், ஏக சிந்தையுள்ளவர்களாக இருந்தார்களாம், ஜெபத்தில் தரித்திருந்தார்களாம், ஒரு மனதுள்ளவர்களாக இருந்தார்களாம். இதெல்லாம் இப்படிப்பட்ட இந்த விசுவாச நாட்களில் இப்படி தான் இருந்திருக்கிறாங்கன்னு ரொம்ப தெளிவாக வேதத்தில் போட்டிருக்கு. தன்னுடையதுன்ற எதுவுமே தனக்குன்னு எடுத்து வைக்காமல் அதெல்லாம் பொதுவாக வைத்து அதை அந்த அனுபவத்தில் வச்சுருந்தாங்களாம். தங்களுடையதை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொட்டினார்களாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கும் போது தான் நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ணுறோம்ல, ஆதி அப்போஸ்தலர் காலத்திலேருந்து அந்த அசைவை கொடுங்க, அந்த விசுவாசத்தை கொடுங்க, அந்த நாட்களில் இருந்த அற்புதங்களை அடையாளங்களை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா, அதை எதிர்பார்க்குறோம்ல. ஸோ அப்படிப்பட்ட நாட்களில் அந்த நாட்களில் இருந்த விசுவாசிகள் எப்படி சுயநலமற்றவர்களாய் தங்களையே எம்டி பண்ணி மற்றவர்களை ஃபோக்கஸ் பண்ணி வாழ்ந்த அந்த காலம், அன்கண்டிஷ்னலாக ஒருத்தர் எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் நேசித்து கிறிஸ்து நேசித்தது போல, கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவர் எப்படி அவங்க நேசிச்சிருக்கிறாங்க, மன்னித்திருக்கிறாங்க, கனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆதி கால அந்த வாழ்க்கைக்குள்ளே, அந்த அன்புக்குள்ளே, அந்த அனாதி ஸ்நேகத்துக்குள்ளே நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது கல்வாரி சிலுவையில் இயேசு நம் பாவத்துக்காக எப்படி மரித்திருக்கிறார். நம்மளுடைய எல்லா பாவத்தையும் அவர் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஏற்றுக்கொண்டார். ஸோ அப்போ நாம் இனி பாவம் செய்யலாமா? கூடாதே, முடியாது. ஏன்னா நான் அவரோட உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறேன். அப்போது நீங்கள் கிருபன்னு நீங்கள் பேசி நீங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக நீங்கள் பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு நிறைய இடத்துல கேள்வி கேட்கறது உண்டு. கிருபை என்பது திரும்ப பாவம் செய்வதற்கு உண்டான அனுமதி கிடையாது. கிருபை என்பது என்னுடைய முற்றிலும் நான் என்னை முழுமையாய் நான் தேவனுக்கென்று நான் கொடுத்து விட்டேன். இனி நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற இயேசு. உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டதாக இருக்கிறது. நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற இயேசு. நான் கிறிஸ்துவுக்காய் ஜீவிக்கிறேன் அப்படின்ற அந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்ட பிறகு இனி நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? ஐ வில் நாட். அது நடக்காத ஒரு விஷயம். ஸோ நம்ம பாவத்தை குறித்து பெருசாக யோசித்து பாவம்னு யோசிக்கிறத விட்டுட்டு அன்பை பற்றி யோசிங்க. அப்பா நமக்காக செய்து முடித்திருக்கிற அந்த காரியங்கள், அந்த கிரியைகளை யோசிங்க. நமக்காக என்ன இன்னும் வச்சிருக்கிறாரு, நமக்கு இன்னும் ராஜ்யத்தில் என்னென்ன இன்னும் கொடுக்கப்பட வேண்டியிருக்கு, நம்ம இன்னும் எவைகளெல்லாம் கிங்டமில் எடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணி இன்னும் அடுத்த இடத்துல கொண்டு போய் எதெல்லாம் நம்ம செய்து முடித்து மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றத நம்ம யோசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய பாவங்கள் முற்றிலுமர கழுவி நம்மளை முழுமையாய் அப்பாவின் சொந்த பிள்ளைகளை அவர் மடியில் கொண்டு போய் நம்மளை சேர்த்து இருக்கிறார் நம்மளுடைய அன்பான இயேசு. இந்த எக்ஸ்சேஞ்ச் மேலால் ஒரு விஷயத்தை கூட நம்மளால் மிஸ் பண்ணவே கூடாது. பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு ஒன்றல்ல, நமக்கு தான் லாஸ். நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல மகிமையான வழிகளை நம்ம இன்னும் விட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். அடுத்து என்னோட வாங்க இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறேன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில்
ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வசனம் நல்லா உங்களுக்கு தெளிவாக படிக்கிறேன். மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதல், யார் அந்த ஒருவன் சொல்லுங்க? ஆதாம். அந்த ஆதாமோடைய ஒரு மீறுதல்னாலே என்னாச்சான்? உலகமும் அந்த உலகத்துக்கு உள்ள இருக்கிற எல்லாமே என்னாச்சா? பாவத்துக்கு கீழே தள்ளப்பட்டது. சரிங்களா? அந்த ஒரு ஆதாம். இரண்டாம் ஆதாமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணாராம்? அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதல்னால என்ன ஆயிருக்கிறான்? ஒரே மனுஷனுடைய அந்த கிருபையினாலே வரும் ஈவு அநேகமாக இருக்கிறது. 17வது வசனம் வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் மூலமாய் மரணமும் ஆட்கொண்டிருக்க. இப்போ ஆதாம் என்ற அந்த ஒரு பர்சனுடைய மீறுதல்னாலே இப்போ என்ன வந்தது? பாவம், மரணம். பாவத்தினுடைய சம்பளம் மரணம் வந்தது. ஸோ அடுத்த ஆதாம் என்ன பண்ணுறாராம்? அதே ஒரு விஷயத்தை திரும்பியும் கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாவே. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் வராரு. அவருடைய கீழ்ப்படிதல்னால கல்வாரி சிலுவையில் இது வரைக்கும் ஆதாம் முதற்கொண்டு அந்த நேரம் வரைக்கும் அதுக்கப்புறம் வரைக்கும் என்னென்னலாம் பாவங்கள் இருந்ததோ ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் என்ன கொடுத்துருக்கிறாராம்? ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று அதிக நிச்சயமாமே என்ற அந்த வார்த்தையின்படி நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். நீதியாகி ஈவின் பரிபூர்ணம் நமக்கு சிலுவையில் வந்திருக்கிறது. இந்த நீதி என்ன நீதி? நீ பரிபூர்ணம் உள்ளவள், பரிபூர்ணம் உள்ளவன், உனக்கு எந்த ஒரு பலவீனம் இல்லை, நீ தராசில் வைக்கப்படும் போது நீ குற்றவாளி இல்லை, ஏசு உனக்காக எல்லாவற்றையும் முடிச்சிட்டாரு, உன்னை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உன்னோட டேடி உன் மேலே கோபமாக இல்லை, அவர் உன் மேலே ஒரு அன்பான தகப்பனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த நீதியாக பரிபூர்ணத்தின் ஈவனால் நாம் என்ன பண்ணுறோமா? ஜீவனை அடைந்து, அதுக்கு முன்னாடி என்ன வந்தது? மரணம் வந்தது. இப்போ என்ன வந்திருக்கு? ஜீவன் இந்த ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வோம் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமேன். ஸோ இந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச் மேலால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தரித்திரர் ஆகக்கூடாது என்பதற்காக அடுத்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். 2 கொரிந்தியர் 8:9 அவர் நமக்காக தரித்திரர் ஆனார்னு வசனம் போட்டிருக்கு. ஸோ நம்ம நிர்வாணிகளா, தரித்திரம் பிடிச்சவர்களா, பலவீனர்களா, மரணத்துக்குட்பட்டவர்களா, வியாதிப்பட்டு இந்த உலகத்தார்கள் சொல்கிற காரியத்துக்குள்ளே ஈடுபட்டு அந்த லைஃப் சைக்கிள்குள்ளே அந்த ஒரு சைக்கிள்குள்ளே போயிட்டு நம்ம இருப்பதற்காக, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. தெய்வ ரகம் வாய்ந்த டிவைன் நேச்சர், டிவைன் லைஃப் ஆஃப் காட், அப்படிப்பட்ட தரமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நிறைவை நீங்கள் வாழ்ந்து பரிபூர்ணமான ஒரு ஜீவனை பெற்றுக்கொண்டு ஐஸ்வர்யத்தில், மகிமையில், நீதியில், சுகத்தில், எல்லாவற்றிலும் பரிபூர்ணமுடையவர்களாக இருக்கும்படியாய் நீங்கள் வாழ்வீர்களாக என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இதற்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். வாங்க ப்ரேயர் பண்ணலாம். டாடி, தேங்க்யூ டாடி. அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே டிவைன் எக்ஸ்சேஞ்ச் மேலால் அப்பா எங்களுடைய எல்லா காரியத்தையும் நீர் உரிந்து வெளியரங்க கோலமாக்கினீரப்பா. எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீர் ராஜா. எங்களுக்கு வரவேண்டிய ஆக்கினை தீர்ப்பு, எங்களுக்கு வரவேண்டிய அந்த தண்டனைகள், அதிலிருந்து வர வேண்டிய கான்சிக்வன்ஸு எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. இனி நாங்கள் சுமக்க தேவை இல்லை. ஏசு எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். எங்களுக்காக பிதாவுக்கிட்ட இருக்கிற எல்லா அன்பையும் நாங்கள் ஆல்ரெடி பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பிதாவின் அவருடைய அன்பு எங்களுக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு பிதாவின் இருதயத்தை முழுமையாய் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஆக்கினைகள், எல்லா நோய்கள், எல்லா தரித்திரங்கள் ஏசு என்ற நாமத்தினால முடிந்து போனதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் விடுதலை பண்ணுகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி 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 செலுத்துகிறோம். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், குறைவுகள், தரித்திரங்களாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இன்றைய விடுதலை பெற்றுக்கொள்வீர்களாக என்று சொல்லுகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். இவருடைய குடும்பங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, சமாதானம் இல்லாத
இல்லாத காரியங்களை பார்த்து நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. சமாதானம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறோம். எல்லா இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாயிருந்த பிரிவினையை நீர் சிலுவையில கொன்ற தேவன் அல்லவா அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட எல்லா பகைகளும் எல்லா பிரிவினைகளும் நீங்குவதாக என்று செபிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எப்போதெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரை உம்முடைய தொடுதல் இவர்கள் மேலே இப்பொழுதே வந்து இறங்குவதாக என்று நான் செபிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி. எல்லா கோணலான காரியங்கள் செவ்வையாகட்டும், கரடா இருக்கிற காரியங்கள் சமமாகட்டும், கர்த்தரை அறியாத இருக்கிற அறியாமைகள் எல்லாம் நீங்கட்டும். எல்லா இடத்திலையும் பார்த்து நாங்கள் பேசுகிறோம், வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எல்லா இருளான காரியங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. நன்றி 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 செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் சுகத்தையும் க்ஷேமத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நீர் திரும்ப கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த விசுவாசத்தில் இருந்து எங்களுக்காக இயேசு யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில் கர்த்தாவே நாங்கள் லக்கை நோக்கி ஓடுகளா இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசு என்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என் கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்க, அநேகருக்கு இதை நீங்கள் சொல்லுங்க. வாழ்த்துகிறோம். அன்பின் வாழ்த்துக்கள். For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Belacheri, Chennai 42, Tamil Nadu. Our phone number 90437 72105. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.